ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய கப்பல் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கப்பலில் தான் நம்ம கலிவர் இருந்தார். அவர் நல்ல தைரியசாலி, உலகத்தில் எல்லா நாடுகளையும் பார்த்து வரணும் அப்படின்னு கனவு கொண்டவர். அவர் கப்பலில் நின்று தொலைநோக்கியை வச்சு கவனிச்சாரு. ஆனால் ஒரு நாள் வானம் கருப்பாகிருச்சு, மேகம் வந்துச்சு, மழை விழ ஆரம்பிச்சது. ஒரு பெரிய சத்தம், கடல் கொந்தளிச்சிச்சு. ஆனால் ஒரு பெரிய அலை வந்துச்சு, அது கப்பலையே தூக்கி வீசிருச்சு. கலிவர் கடலுக்குள்ளேயே விழுந்துட்டாரு. அவர் ஒரு மரப்பலகை பிடிச்சு மிதந்தாரு. மழை, காற்று, அலை எல்லாம் வந்துச்சு. ஆனால் அவர் பயப்படலை. இரவு முழுக்க கடலோட சண்டை போட்டாரு. ஏதோ ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. அது ஒரு கடற்கரையின் புதிய நிலம். அவர் கண்களை திறந்த நேரம் அவர் ஆச்சரியமா பார்த்தாரு. இது என்ன ஊரு? பட்டன்னு அவரோட கையில சொரசொரப்பா உணர்ந்தாரு. அது ஒண்ணு இல்ல, சின்ன சின்ன மனிதர்கள். அடடா, இவங்க என்ன கயிறால கட்டுறாங்க போல அப்படின்னு கலிவர் ஏதோ சொல்ல வாராரு. ஆனால் அவர்கள் வாயையும் கட்டிட்டாங்க. ஆனால் அந்த சின்ன மனிதர்கள் ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுக்கு பயமாக இருந்ததால தான் நம்ம கலிவரை கட்டினாங்க. அந்த சின்ன மனிதர்களின் ஊரின் பெயர் லில்லிபுட். அவர்களது ராஜா வந்தார். ராஜா கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நீங்கள் யார்? எங்கேருந்து வந்தீங்க? நம்ம ஊருக்கு ஏன் வந்தீங்க? அப்போ தான் கலிவர் சொல்ல ஆரம்பித்தார். நான் கடலில் தவறி விழுந்துட்டேன். நீங்கள் என்ன ராட்சசன்னு நினைக்காதீங்க, நான் நல்லவன் தான். அந்த சின்ன மக்கள் சந்தோஷமாக கலிவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு பெரிய நறுமண உணவு. அந்த ஊர் லில்லிபுட் என்று அழைக்கப்பட்டது. அங்கு எல்லாமே சின்ன வீடு, சின்ன கோவில், சின்ன மலை. நம்ம கலிவர் அங்கே ஒரு நல்ல நண்பனாக மாறினார். சின்ன மக்கள் எல்லாம் அவரை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பெரிய மரம் விழுந்துருச்சு. அந்த மரம் சின்ன சின்ன வீடுகளுக்கு இடையே விழுந்தது. அந்த சின்ன மனிதர்கள் பயந்துட்டாங்க. அடடா, நம்ம வீட்டில் மரம் விழுந்துருச்சே, யார் நம்மளை காப்பாற்றுவாங்க? அங்கே தான் நம்ம கலிவர் வந்தார். ஆனால் கலிவர் ஒரே கையால் மரத்தை எடுத்து போட்டுட்டாரு. அந்த சின்ன மனிதர்கள் எல்லாம் ஒரே கூச்சலோட, பாருங்க எப்படி என் நண்பனை காப்பாத்துனீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு கலிவர், நீங்கள் என்னோட நண்பர்கள் அல்லவா, நண்பனுக்கு நண்பன் துணைன்னு சொன்னார். ஒரு நாள் லில்லிபுட் ஊரில் தண்ணி வராமல் வெயிலாக இருந்துச்சு. நம்ம சின்ன மக்கள் எல்லாம் குடிநீருக்காக தொட்டி பக்கமாக போனாங்க. ஆனால் அந்த தொட்டி வரைக்கும் போகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு நாள் ஆகும். அப்போதான் கலிவர் ஒரு பெரிய தொட்டியில் தண்ணீரை ஊருக்கே கொண்டு வந்தார். இதை உங்கள் ஊரில் மழை வர்ற வரைக்கும் குடிங்க. இதை பார்த்த சின்ன குழந்தைங்க துள்ளி துள்ளி ஆடினாங்க. மழை காலத்தில் ஒரு சின்ன ஆறு பெருசாயிடுச்சு. ஊரில் இருந்து பள்ளிக்கூடம் போகிற சிறுவர்கள் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் நின்னாங்க. அப்போ கலிவர் ஒரு பெரிய மரக்குச்சியை எடுத்து ஆற்றுக்கு மேலே வச்சாரு. இது உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஒரு புதிய பாலம்னு சொன்னார். பசங்களும் பொண்ணுங்களும் ஒரே சந்தோஷமாக கலிவருக்கு நன்றி சொல்லிட்டு ஓடினாங்க. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் வளர்த்த ஒரு சின்ன பூனை மரத்து மேலே ஏறிடுச்சு. ஆனால் அந்த பூனை இறங்க முடியாமல் அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த சின்ன பையன் அழுதபடி கூறினான், கலிவரே, என் பூனை மரத்து மேலே சிக்கிருச்சு, எடுத்து தாங்க. அவர் மெதுவாக கையை நீட்டி மரத்துலேருந்து பூனைக்குட்டியை எடுத்தாரு. பசங்க எல்லாம் கையை தட்டினாங்க. ஒரு நாள் லில்லிபுட் நாட்டுக்கு எதிரி நாடு வந்துச்சு. அவங்க 5 சிறிய படகுல வந்து லில்லிபுட் மக்களை பயம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த சின்ன மக்கள் ஓடி ஒளிஞ்சாங்க. அரசர் கலிவரை கூப்பிட்டாரு. நம்ம உயிர் உன் கையில் தான் இருக்கு நண்பா, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னார். அவர் கடலுக்கு ஓடி போய் அந்த எதிரி படகை பார்த்தாரு. அவரை பார்த்த எதிரி நாட்டு மக்கள் பயந்தாங்க. எதிரி வீரர்கள் கலங்கினார்கள். என்ன இது, இந்த ராட்சசன் யாரு? அவர் ஒரு கையால் 2 படகுகளின் கயிறை பிடிச்சாரு, மற்ற ஒரு கையால் 3 படகுகளின் கயிறை பிடிச்சாரு. லில்லிபுட் ஊருக்கே கொண்டு வந்தார் அந்த படகுகளை. அந்த நிமிஷம் லில்லிபுட் ஊர் மக்களின் பாதுகாப்பு கோபுரமாக இவர் இருந்தார்.